வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான டிஷ்ஷு. இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இல்லை நீங்கள் நைட் ஒரு டின்னருக்கு ஒரு சூப்பர் கிரேவி மாதிரியும் பண்ணலாம். ஸோ 2 in 1 ரெசிபின்னு நான் சொல்லுவேன். வெஜ் பன்னீர் கோஃப்தா கறி. வெஜ் பன்னீர் கோஃப்தா அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டார்டர் அண்ட் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி கிரேவியில் கோஃப்தா கறியாகவும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். நம்ம இந்த ரெசிபியை ஒரு 3 ஸ்டெப்ஸாக ஆனால் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, பன்னீர் இது 4 எடுத்திருக்கேன். பன்னீர் இல்லாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த கோஃப்தா செய்யலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஃபைனாக அந்த முட்டைக்கோசையும் கேரட்டையும் துருவிட்டு இப்படி கையில் எடுத்து நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் புழிஞ்சு வெளியில் எடுத்துருங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணால் ஏதாவது கிரேவி செய்யும் போது நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா லேடிஸ்க்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறீங்க, போட்டுக்க போகிறீங்கன்னா அதில் இந்த ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், உங்கள் முகம் பளபளக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க முட்டைக்கோஸ்லேயும் கேரட்லேயும் இருக்க அந்த தண்ணியை மட்டும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சது துருவி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாமே ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளுடைய மசாலாஸ், செந்தூர் மசாலாஸ் தான் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் செந்தூர் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது 3 தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச பன்னீர், ஒரு 200 கிராம் பன்னீர் போட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெஜ் பன்னீர் கோஃப்தா பன்னீர் இல்லாமலும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே கடலை மாவு நான் லேசாக வெறும் சட்டியில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். லைட்டாக வறுத்துட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. நல்லா திக்காக இருக்கணும் இது. நீங்கள் அப்போ தான் உருண்டை பிடிச்சி வறுக்கும் போது இந்த கோஃப்தா உருண்டைங்க எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல், அதாவது உடஞ்சி போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா அழகாக ஈக்குவல் சைஸ் உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பொரித்து சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை நல்லா வரும். ஸோ நான் எடுத்திருக்க இந்த குவான்டிட்டியில் ஒரு 24 கோஃப்தாஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் சுட வச்சுருக்கேன். ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக மிதமான தீயில் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டான்னு தோணுச்சுன்னா இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்பச்சட்டி இருக்கு இல்லையா, பனியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கோஃப்தாலெலாம் அதில் எடுத்து அடுக்கி வச்சுருங்க. அப்படியே மெதுவாக பரட்டி விட்டிங்கன்னா அந்த லேசான எண்ணெயில் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். ஸோ இப்படியே எல்லா உருண்டைங்களையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய கோஃப்தா ரெடி. நல்லா சுட சுட இதுக்குள்ளே ஒரு க்ரீன் சட்னியோ இல்லை டொமேட்டோ கெச்சப் சாஸ் இருக்குல்லையா, அது வச்சு கூட ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு கிரேவி பண்ணிடலாம். ஸோ கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸோ அது ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு போட்டுக்கலாம். 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி அரைக்க தான் போடுறோம். ஸோ பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரஃப்பாக கூட கட் பண்ணிக்கலாம். கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு. அப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் அளவு, அதாவது தக்காளி கொஞ்சம் வதங்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கினா போகிறோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் மசாலாஸும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு 6லேருந்து 8 முந்திரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை நம்ம நல்ல நைஸாக ஒரு கிரேவிக்கு அரைக்க போகிறோம். இப்போ செந்தூர் மசாலாலேருந்து 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன்
தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். சரியா? ஸோ இது வந்து ஸ்டெப் 2. முதல்ல கோஃப்தா உருண்டை செஞ்சிட்டோம். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கணும். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க முடியும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க தயிரை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே திக்காக, இதுக்கு ஹங்கர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, திக்கான தயிர் இருக்கும். இந்த தயிரை எடுத்து நம்ம வந்து இதை வந்து க்ரீமியாக மாற்றலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இது 3 வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான அட்டகாசமான கிரேவியெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் டீட்டெயில்ஸும் இருக்குது. செந்தூர் மசாலா செய்யும் போது உங்களுடைய மனமும் சுவையும் சமையலில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ தயிரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா க்ரீமியாக ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அதில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் சில்லி பவுடர் சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இப்படி நல்லா பீட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கிங்க. இது ஸ்டெப் 3. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் மட்டும் தாளிக்க போட்டால் போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா கிரேவியை தூக்கி அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்சிலேயே வாஷ் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்ச அந்த தயிர் மிக்ஸ் இருக்கு இல்லையா அதை உள்ளே சேர்த்துடுவோம். இது வந்து நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று இந்த தயிர் சேருங்க, அப்படி இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கி டிரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க முடியல இல்லை கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா 10 நிமிஷம் கழித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி. ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை, அதாவது சுகர் சேர்க்கலாம், சீனின்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்தா ஒரு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அது பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ நம்மளுடைய கோஃப்தாவோட கிரேவி ரெடி. அப்புறம் என்ன, பொரிச்சு வச்ச கோஃப்தாவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுடுங்க. போட்டு அப்படியே சூடாக உடனே சர்வ் பண்ணணும். இல்லை அப்படியே போட்டு வச்சிங்கன்னா ஊறி அந்த கிரேவியை ஃபுல்லாக இழுத்துரும். அதனால் உள்ளே போட்டு அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இல்லை தனித்தனியாக வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது போட்டு அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் கொஞ்சம் துருவின பன்னீரும் அப்படியே மேலே தூவி இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி அண்ட் புலாவுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியில் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.